எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. பர்பஸ் இல்லாம நம்ம எதையா செய்வோமா? கண்டிப்பா ஒரு பர்பஸ் இருக்கும். ஏங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா, பசிக்குதுங்க சாப்பிட்றேன். ஏங்க தண்ணி குடிக்கிறீங்க? தாகமா இருக்குங்க தண்ணி குடிக்கிறேன். என்னங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க? டயர்டா இருக்குங்க. என்னங்க தூங்கிட்டீங்க? தூக்கம் வருதுங்க. எதுக்கு ஆஃபீஸ் போறீங்க? சம்பாதிக்க போகணும். என்ன சினிமான்னு கிளம்பிட்டீங்க? போர் அடிக்குது. ஏதோ ஒரு பர்பஸ். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு பர்பஸ் இருக்கு. ரைட்? இப்போ நாம ஏன் தியானம் செய்றோம்? அதுக்கு என்ன பர்பஸ்? அப்படின்ற கேள்வி உங்கள் முன்னால் எழுப்பப்படுகிறது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்பஸ்லாம் நம்ம சொல்லுவோம். மன அமைதி, ஞானம் அடைதல், ரிலாக்சேஷன். நல்லா இருக்குங்க. ஜாலியா தூக்கம் வருதுங்க. சரியா? இன்னும் சில பேர் ஒரு பெருமைக்காக தியானம் பண்றது அப்படின்னு பண்ணுவாங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, ஹார்மோனல் பேலன்ஸ், முடி நல்லா வளரும், முகம் அப்படியே தேஜஸ் ஆயிடுங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாருக்குமே ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆனா விபாசனாவுடைய தியான கோட்பாடுகள் என்ன சொல்லுதுன்னா, தியானத்துக்கு என்று உண்மையான ஒரு பர்பஸ் கிடையாது. தியானத்துக்குன்னு உண்மையான ஒரு பர்பஸ் கிடையாது. தியானத்தினுடைய உண்மையான நோக்கம் என்பது உலகம் சாராதது. நாம் சொல்லக்கூடிய பர்பஸ் எல்லாமே உலகம் சார்ந்தது. ஆனா தியானத்தினுடைய உண்மையான பர்பஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்தை சாராத ஒன்று. தியானம் என்ற செயலுக்கான அந்த உண்மையான பர்பஸ நாம் அறிந்து கொள்ள முடியாது. அது நமக்கு அறிவிக்கப்படும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விபாசனா. நாம சொல்லக்கூடிய உலகம் சார்ந்த பர்பஸ் எதுவுமே தியானத்துக்கான உண்மையான பர்பஸ் கிடையாது. ஆனா தியானம் என்ற செயலுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஏன்னா பர்பஸ் இல்லாம எந்த ஒரு செயலுமே இல்லை தானே. காரணம் இல்லாமல் எதுவுமே படைக்கப்படவில்லை. எந்த ஒரு வழிமுறையும் இல்லை. அப்ப தியானத்துக்கான உண்மையான நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு அது அறிவிக்கப்படும். நமக்காக இறைவன் நாடி இருப்பதை நாம் அடைந்து கொள்ளுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவது தியானம். ஆனால் இறைவன் நமக்காக நாடி இருப்பது என்ன என்பது நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சாதான் நீங்க கிளியரான பர்பஸ் சொல்ல முடியும். உங்க தியானத்துக்கான கிளியர் பர்பஸ். ஆனா இப்ப நாம் அறிந்த வரைக்கும் இறைவன் நமக்காக நாடி இருப்பதை நாம் அடைந்து கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவது தியானம் என்று நாம் புரிந்து கொள்வோம். இறைவன் நமக்காக என்ன நாடி இருக்கிறான்? ஐயோ பயமா இருக்குதே, நம்ம செஞ்சு செய்யலாம். அந்த மாதிரி இல்லையே. இறைவன் மனிதர்களுக்கு எப்போதும் நன்மைகளையே நாடி இருக்கு. இறைவன் எப்போதும் மனிதர்களுக்கு நன்மைகளை தவிர நாடுவது இல்லை. இது ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இறை வாக்கு. ஆனால் மனிதர்கள் இறைவன் புறமிருந்து வழங்கப்படக்கூடிய நன்மைகளை பெரும்பாலும் தவறவிடக்கூடியவர்களாகவே இருக்கிறார். இறைவன் நமக்காக நாடி இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் தவற விடாமல் நம்மை பாதுகாப்பது, நம்மை தகுதிப்படுத்துவதுதான் தியானத்தினுடைய உண்மையான நோக்கம். ஆனா இறைவன் என்ன நாடி இருக்கா நமக்கு தெரியாது. அது நன்மைன்னு தெரியும். அது என்ன மாதிரி நன்மைன்னு தெரியாது. இப்ப பொதுவா உங்களுக்கு என்ன நன்மை வேணும்னு கேட்டா உடனே நம்ம உலகம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம். எனக்கு ஒரு வீடு வேணும், கார் வேணும், பதவி உயர்வு வேணும். இந்த மாதிரி உலகம் சார்ந்த நன்மை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நன்மைகள் என்பது நாம் அறியாதது. நமக்காக இறைவன் நாடி இருப்பது. நாம் அறியாதவைகள் தான் நன்மைகளாக இருக்க முடியும். நாம் ஏற்கனவே அறிந்தவைகளை நன்மைகள் என்று நினைத்து கொண்டிருப்பது நன்மைகளுடைய உண்மையான தகுதி அல்ல. எனவே தியானம் என்பது உலகம் சார்ந்த பர்பஸ் என்பது அதுக்கு தகாதது. சொல்லிக்கலாம், அதோட அடிப்படை நிலைகள்ல சொல்லிக்கலாம். ஒரு ஒழுக்கத்தை தருது, டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரொடக்டிவா ஒர்க் பண்றதுக்கான ஹெல்ப் பண்ணுது, இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் தியானத்தினுடைய உண்மையான நோக்கம் என்பது நாம் அறியாதது. நாம் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள், ஆனால் இந்த உலகத்தை மட்டுமே சார்ந்தவர்கள் அல்ல என்பதுதான் நம்முடைய இயற்கை இயல்பு. எனவே
நம்மளுடைய பர்பஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பர்பஸஸ் இந்த உலகம் சார்ந்தவையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உலகம் சார்ந்த பர்பஸ் இருக்கலாம். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. இப்ப மன அமைதிக்காக தியானம் பண்றோம்னா, தியானம்னா என்னன்னே தெரியாதவங்க எல்லாம் மன அமைதியோட வாழ்றாங்க. தூக்கத்துக்காக தியானம் பண்றோம்னா, தியானம்லாம் யாருங்க பண்றது? போய் தூங்க போறேன்னு போய் தூங்குறவங்களா இருக்கிறாங்க. ஸோ ரியல் பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் இஸ் பியாண்ட் இந்த உலக வாழ்க்கை. சரியா? அதனால பரிபூரணமா எந்த நோக்கமும் இல்லாம தியானம் பண்ணணும். அது நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். தியானம் என்பது ஒரு யூனிக் ஆக்ஷன். எந்த பர்பஸும் இதுக்கு கிடையாது. முழு மனதோட தியானம் பண்ணணுமா, வாங்க பண்ணணும். முழு மனசோட அப்படியே தியானத்துல இறங்கிடும். இறைவன் நாடி இருக்கக்கூடிய நமக்கான நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு, நாம் அறியாத புறத்திலிருந்து நாம் அறியாத நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவது தியானம். எனவே பரிபூரணமாக முழு மனதோடு இந்த தியானத்தில் நாம் ஈடுபட வேண்டும். தியானம் பண்றது கூப்பிட்டாங்களே ஓடிடணும். என்ன சொல்றாங்களோ செஞ்சிடணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம டிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் உலகம் சார்ந்த பர்பஸ்களும் இருக்குது, உலகம் சாராத நோக்கங்களும் இருக்குது. ஸோ இன்னைக்கு நாம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த பர்பஸ் வேண்டாம், ஜஸ்ட் முழு மனதோடு முழுமையான விருப்பத்தோடு இறைவன் நமக்காக நாடி இருக்கும் நாம் அறியாத புறத்தில் இருந்துள்ள நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு நாம் தியானம் என்ற ஒரு செயல்முறையில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம். இறைவழி தியானத்தினுடைய முதல் படியை நாம் அடைந்து கொள்வோம். கண்களை மூடியிருத்தல். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் வைத்திருத்தல். புற சூழலிலிருந்து விலகி அகசூழலுக்குள் திரும்பி இருக்கின்றோம் என்ற அந்த உணர்வோடு, அகம் என்பதுதான் நம்முடைய ஹோம், நம்முடைய வீடு, நம்முடைய இருப்பின் மையம். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கும் இறுக்கம் இல்லாத முற்றிலும் தளர்வான அசைவற்ற நிலையில் உடலை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கு. இயல்பான உள்மூச்சு வெளிமூச்சு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய எந்த முயற்சியும் இன்றி, நம்முடைய எந்த உழைப்பும் இன்றி மூச்சோட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உடல் இயக்கங்களைப் போல மூச்சு இயங்கிக் கொண்டிருக்கிறது நமக்காக. மூச்சின் மீது கவனம். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இறைவன் புறத்திலிருந்து, நம்மை படைத்தவனிடமிருந்து மூச்சு எனும் உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இறைவனால் நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனம் இருக்கு.
காலத்தை உணரும் தியானம் செய்ய இருக்கின்றோம். ஃபார்ம் 5. மூச்சின் மீதான கவனத்தோடு சேர்த்து உணர்வு. ஒவ்வொரு உள்மூச்சை நீங்கள் கவனிக்கும் போதும் இருக்க வேண்டிய உணர்வு, காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது, முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையோடு நம்முடைய மரணமும் இணைந்தே இருக்கிறது. இறைவன் நாடிய போது அது வழங்கப்படும். ஆனால் இந்த உள்மூச்சை நான் உணரும்போது எனக்கு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன். ஒவ்வொரு மூச்சின் மீதான கவனத்தோடும் காலம் பற்றிய, வாழ்க்கையின் அனுமதி பற்றிய, மரணம் பற்றிய உணர்வு இருக்க வேண்டும். காலத்தை உணரும் தியானம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு உள்மூச்சையும் கவனிக்கும் போது நமக்கு இருக்க வேண்டிய உணர்வு, ஒரு மிதிவண்டியினுடைய அந்த பெடலை நம்ம பிரஸ் பண்ணும்போது எப்படி மிதிவண்டி முன்னாடி போகுதோ, அதே போல நம்ம உள்மூச்சை உணரும்போது காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கான காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உள்மூச்சும் இறைவன் நம்மை வாழ அனுமதிக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி, ஒரு அனுபவம். அந்த அனுமதியை நெருக்கமாக இருந்து உணரக்கூடிய வழிமுறைதான் காலத்தை உணரும் தியானம். மூச்சின் மீது கவனமும், காலத்தை பற்றிய உணர்வு, இறைவன் நமக்காக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்தவணையினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய உணர்வும் மூச்சின் மீது கவனத்தோடு சேர்த்து இருக்க வேண்டும்.
மூச்சின் மீது கவனம், உணர்வும். காலத்தை பற்றிய உணர்வு, காலம் நகர்ந்து கொண்டிருப்பதை பற்றிய உணர்வு, காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருப்பதை பற்றிய உணர்வு. காலத்தை உணரும் தியானத்தை நிறைவு செய்து கொண்டு ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். கவனங்களிலிருந்தும் உணர்வுகளிலிருந்தும் தளர்ந்து கொள்ளலாம். சாட்சி பாவனையில் ஒரு பார்வையாளராக நிலை பெற்றுக் கொள்ளலாம். நம்முடைய உள்ளும் புறமும் நிகழும் அத்தனை நிகழ்வுகள் குறித்தும் எந்த தீவிர கவனமும் பதிலளித்தலும் இல்லாமல் அவைகளிலிருந்தெல்லாம் விலகி இருந்து ஒரு பார்வையாளரை போல அவைகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை சாட்சி பாவனை. மனம் 2 அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலம் இழக்கச் செய்யக்கூடிய ஒரு தியான வழிமுறை. ஃபார்ம் 3 செய்யலாம். எண்ணங்கள் என்ன வேணாலும் வரட்டும், தூக்கம் வரட்டும், சென்சேஷன்ஸ் வரட்டும், ஒரு பிளாங்க்னஸ் இருக்கலாம். வாட் எவர் கம்ஸ், லெட் இட். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கும்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. தியானத்துக்கு எந்த பர்பஸும் கிடையாது. என்னைக்குமே எந்த நோக்கமும் இல்லாம பரிபூரணமா முழு மனசோட தியானத்துல ஈடுபடக்கூடியதை நம்ம பழக்கமாக்கிக்கணும். இறைவன் நமக்காக நாடி இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் தவற விட்டு விடாமல் முழுமையாக அடைந்து கொள்வதற்கு தியானம் உதவ முடியும் என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். அடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். வரக்கூடிய சண்டே, அதாவது 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒரு செமினார் நடத்துகிறோம். அது வெஜிடேரியன்ஸ்க்கான சிறப்பு செமினார். சைவ உணவாளர்கள் எப்படி நியூட்ரிஷனல் நீட்ஸை வந்து மீட் பண்ணிக்க முடியும் இன்னைக்கு மாடர்ன் டேல. முக்கியமாக புரதம், கொழுப்பு சத்து சார்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தித்துக் கொள்வதற்கு என்ன மாதிரியான உணவு முறைகளை நாம் சைவத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு செமினார். ஒரு டயட்டீஷியன் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட டைமிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு முக்கியமான செமினார். சண்டே 5 மணிக்கு, February 16th. இன்னொன்று அனௌன்ஸ் பண்ணல, டிஎம்எஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே அதுக்கு தயாராகிடுங்க. நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.